இன்று என் மனம் கவர்ந்த அரசியல் தலைவர் நமது மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் ஏபி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள். இன்றைய காலகட்டத்திலே இதுபோன்ற தன்னலமற்ற செக்குலர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லா மாநிலங்களிலும் உருவாக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதற்காக ஜெபிக்கிறேன். இந்த கட்டுரையை இன்று, அதாவது 25 டிசம்பர் 2025 தினமணி நாளிதழில் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களும் முனைவர் கோ விசுவநாதன் அவர்களும் மிக சிறப்பாக எழுதியுள்ளார்கள். நவீன இந்தியாவின் வளர்ச்சி நாயகன், இளம் வயதிலேயே அரசியல் களத்துக்கு வந்துவிட்ட அடல் பிகாரி வாஜ்பாய் கண்ட கனவுதான் இன்றைய இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது. 1977ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையிலான காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த வாஜ்பாய்க்கு அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கெல்லாம் நெடுஞ்சாலைகள் மிக சிறப்பாக போடப்பட்டிருப்பதையும் பராமரிக்கப்படுவதையும் கண்டார். இந்தியாவில் 10 மணி நேரத்தில் கடக்கும் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்க முடிவதை கண்டு வியந்தார். இந்தியா வளர்ந்த நாடாக வேண்டுமானால் போக்குவரத்து மிக எளிதாக வேண்டும், அதற்கு சாலைகள் அவசியம் என்பதை உணர்ந்தார். ஆனால் அதை செயல்படுத்தும் வாய்ப்பு 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1998 அவர் பிரதமரான போதுதான் கிடைத்தது. 1977 அவர் கண்ட கனவுதான் 1998 தங்க நாற்கர சாலையாக உருவெடுத்தது. வாஜ்பாயை நினைக்கும் போதெல்லாம் தேசம் முதலில், அடுத்து கட்சி, கடைசியில் தனிநபர் நலன் என்று அவர் சொன்னதுதான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு தேசத்தை நேசித்தவர். விடுதலைக்கு பிறகு நேரு குடும்பத்தை சுற்றியே நடந்து வந்த இந்திய அரசியலை பாஜகவை சுற்றி சுழல வைத்தவர். அரை நூற்றாண்டு காலம் காங்கிரஸ் எதிர் என்றிருந்த இந்திய அரசியல் கடந்த 30 ஆண்டுகளாக பாஜக எதிர் என்று மாறியிருக்கிறது. இந்த அசாத்திய சாதனையை செய்து காட்டியவர் வாஜ்பாய். 1999 மக்களவைத் தேர்தல் வரை தங்களால் மட்டுமே நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்து வந்தது. அதை மக்களிடம் நம்ப வைப்பதற்காக மொரார்ஜி தேசாய், சரண் சிங், சந்திரசேகர், தேவகவுடா, ஐ.கே. குஜ்ரால், வாஜ்பாய் ஆகியோரின் அரசை சூழ்ச்சி செய்து கவிழ்த்தது. நாட்டில் நிலையான அரசு அமைவதை தடுத்து இந்தியாவின் வளர்ச்சியை முடக்கி போட்டது. 1998 எதிரும் புதிருமான 23 கட்சிகளுடன் வாஜ்பாய் அமைத்த கூட்டணி ஆட்சியையும் காங்கிரஸ் கவிழ்த்தது. ஆனாலும் 1999 மக்களவைத் தேர்தலில் வென்று 23 கட்சிகள் கொண்ட கூட்டணி ஆட்சியை முழு 5 ஆண்டுகளும் வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இந்தியாவில் ஒரு கூட்டணி ஆட்சியை முழு பதவிக்காலமும் நடத்த முடியும் என்பதை நிரூபித்தார். அதன் பிறகுதான் அரசியல்களை கவிழ்ப்பதை கைவிட்டு கூட்டணி ஆட்சியை நடத்தும் நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டது. இந்த மாற்றத்திற்கும் வாஜ்பாய் தான் காரணம். இப்போது நவீன இந்தியாவில் நாம் அனுபவிக்கும் அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடித்தளம் வித்திட்டவர் வாஜ்பாய் அவர்கள். வெளிநாட்டு வங்கிகள் துணை நிறுவனங்களாக செயல்பட அனுமதித்தது வாஜ்பாய் அரசு. வங்கிகளில் அந்நிய செலவாணி 49% 74% அதிகரித்தது. மே 1998 இந்தியா நடத்திய பொக்ரான் அணுகுண்டு சோதனை வாஜ்பாய் ஆட்சியின் ஒரு மறக்க முடியாத சாதனை. இந்த அணுகுண்டு சோதனையால் மேற்கத்திய நாடுகள் வாஜ்பாய் அரசை கடுமையாக கண்டித்தன, விமர்சித்தன. அப்போது அணு ஆயுதத்தை ஆத்திரப்பட்டு பயன்படுத்த மாட்டோம் என்று வாஜ்பாய் சொன்னதை இன்று வரை இந்தியா கடைபிடிக்கிறது. இதேபோல் வாஜ்பாய் ஆட்சியில் தொலைத்தொடர்பு வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்கது. கல்வி எனது உரிமை என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சர்வசிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வாஜ்பாய். எல்லாரும் படிக்க வேண்டும் என்ற இந்த திட்டப்படி கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர். தில்லியில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியது வாஜ்பாய் தான். நிலவுக்கு 2002 இந்தியா விண்கலம் அனுப்பும் என்று உறுதிபட சொன்னவர் பிரதமர் வாஜ்பாய். அதன் பிறகுதான் இஸ்ரோ சந்திராயன் திட்டத்தை உருவாக்கியது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு தனித்துறை ஏற்படுத்தியது வாஜ்பாய் காலத்தில்தான். வாஜ்பாய் ஆட்சி குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை கண்டதற்கு அவரது அனுபவ அறிவு ஒரு காரணம். முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு எதிர்க்கட்சி தலைவர்,
மத்திய அமைச்சர், பிரதமர் என்று அவரது வளர்ச்சி படிப்படியாக இருந்தது. எதிர்க்கட்சிகளின் முக்கியம் தெரிந்தவர் பிரதமர் வாஜ்பாய் என்று சொல்லலாம். அதனால தான் அவரது ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் அவரது கடுமையாக விமர்சிக்க யோசித்தன. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் தன்னை அவர் இந்துத்துவவாதியாக காட்டிக்கொள்ளவில்லை. இந்துத்துவவாதியாகவும் அவர் வாழவில்லை. கடைசி வரை மிதவாதியாகவே அடையாளப்படுத்தி கொண்டார். கட்சி தலைவராக இருந்தபோதும் பிரதமராக இருந்தபோதும் மாற்று கட்சியினருடான அவரது உறவு சுமூகமாகவே இருந்தது. ஜெனீவாவில் நடந்த ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சார்பில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாயைத்தான் அனுப்பி வைத்தார் பிரதமர் நரசிம்மராவ். ஐநா சபையில் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் என்ற பெருமை பெற்றவர் வாஜ்பாய். 10 முறை மக்களவை உறுப்பினர், 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வாஜ்பாய் பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், அரசியல் தலைவர், பிரதமர் என்று அவரது பன்முகத்தன்மை விரிந்தது. இவை எல்லாவற்றையும் விட அனைவரையும் அரவணைத்து செல்லும் மிதவாதியாக இருந்தார் வாஜ்பாய். பல்வேறு மொழி, கலாச்சாரம், அரசியல் கொண்ட கட்சிகள் கொண்ட இந்தியாவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக தனது 93ஆம் வயதில் மறைந்தாலும் அனைவரது நினைவிலும் வாழ்பவர் வாஜ்பாய். So I wish and pray more secular political leaders like Sri A.P. Vajpayee should arise in all states of India in politics to counter Hindutvaism ideology of BJP in India. பரிசுத்த வேதாகமம் நமது மறைந்த பாரத பிரதமர் திரு ஏபி வாஜ்பாயை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமேன்.